அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். மற்றவர்களுடைய மனதை நாம் புண்படுத்தக்கூடாது என்று நினைத்து நாம் பக்குவமாக நடந்து கொண்டிருப்போம். ஆனால் அனைவரும் நம் மனதை லகுவாக புண்படுத்தி சென்று விடுவார்கள். நாம் மனம் நொந்து மகிழ்ச்சியை இழந்து செயலை செய்யாமல் வீணாக குழம்பிக் கொண்டிருப்போம். அதேபோல் நம்மை புரிந்து கொள்ள ஆவல்படுவர்களுக்கு மட்டும் நாம் புரிய வைத்து கொள்வோம். மற்றவர்களிடம் நாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் கடினமாக உழைத்து முன்னேறுபவர்கள் மிக குறைவுதான். கடின உழைப்பு இருக்கும் இடத்தில் உயர்வு இருக்கும். உழைத்து முன்னேறினால் இவனுக்கு ஒரு நேரங்காலம் முன்னேறிவிட்டான் என்று தூற்றுவார்கள். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முன்னேற்றம் அடைந்து விட்டால் நாம் மட்டும் அந்த காசை வைத்து மிகவும் வசதியாக இருக்கிறோம் என்று பெருமை எடுத்துக்கொண்டு வாழக்கூடாது. இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் நாம் காப்பாற்றி அவர்களுக்கும் மகிழ்வை கொடுத்து நாமும் அதன் மூலமாக மகிழ்ச்சி பெற வேண்டும். உண்மைக்கு என்றும் உயர்வு இல்லை. உண்மை பேசுபவன் என்றும் ஒழிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். பொய் பேசுபவன் 4 பேர் மத்தியில் நல்ல தைரியமாக உலா வருவான். காலம் அப்பேற்பட்ட காலம். இருந்தாலும் உண்மை பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். உண்மை ஒரு நாள் உலகுக்கு தெரியும். பொய் என்றும் நிலைக்காது. உண்மை ஸ்திரமாக இருக்கும். உண்மை இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது. பொய் இருக்கும் இடத்தில் பயம் இருக்கும், குழப்பம் எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கும். நோய் நொடி இல்லாது வாழ்பவனே பாக்கியவான். ஆகவே நாம் நோய் நொடியை முறியடித்து வாழ முயற்சிக்க வேண்டும். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.